Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கறீங்களா? அதுதான் ஹல்வா. என்னடா ஹல்வால என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கறீங்களா? ஆமாங்க, ரொம்பவே வித்தியாசம். என்னன்னா நம்ம ஆட் பண்ண போற இன்கிரிடியன்ட் அப்படி. அதுதான் ஆப்பிள். நம்ம ஆப்பிளை வச்சு ஈஸியா நம்ம ஹல்வா எப்படி பண்ண போறோம்ங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நான் ஒரு 4 ஆப்பிள் எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி நான் விதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அத இந்த மாதிரி துருவில நம்ம எல்லா ஆப்பிளையும் துருவி எடுத்து வச்சுக்குறோம். நீங்க துருவும்போது அதுல இருக்கிற தோல் எல்லாம் அதுலயே வந்துரும். சோ நம்மளோட ஆப்பிள் துருவல் ரெடி ஆயிருச்சு. வாங்க அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில நான் ஒரு 1/2 கப் நெய் ஆட் பண்றேன். நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நெய் சூடானதும் நம்ம கொஞ்சமா கேஷ்யூ ஆட் பண்ணி அதை வறுத்து எடுத்து வச்சுக்குருவோம். நல்லா ப்ரௌனிஷா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்குருவோம். ஸோ நம்மளோட கேஷ்யூ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குருவோம். நம்ம கேஷ்யூ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண கீலேயே நம்ம துருவி வச்சிருக்கிற ஆப்பிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மர்ல வச்சு ஆட் பண்ணுங்க. ஏன்னா நெய்யில நம்ம ஆப்பிள் போடும்போது தெறிக்கும். ஸோ நம்ம நெய்யோட ஆப்பிளை நல்லா ஃப்ரை பண்ணி விடுவோம். நம்ம நெய்யோட ஃப்ரை பண்ணும்போதேவும் கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்குருவோம். பாருங்க கொஞ்சம் குக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நான் ஒரு 3/4 கப்பு சுகர் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி ஆப்பிளோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். அந்த சுகர் ஆட் பண்ணனால அதுலயே இருக்கிற கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதோடையும் கீயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறோம். இப்படி பாருங்க கலர் மாறிடுச்சு. ஸோ நல்லா குக் ஆனதும் நான் 1 ஸ்பூன் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் இல்லாட்டினா நம்ம கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரெட் கலர். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆப்பிளோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். ஃபுட் கலர் எல்லா சைடும் படுற மாதிரி. பாருங்க எப்படி நல்லா கலர் ஆயிடுச்சு நம்ம ஆப்பிள். ஸோ இதுக்கு தான் அல்வாக்காக நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். பாருங்க நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நம்மளோட ஆப்பிள் ஹல்வா ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது குக் பண்ணும்போது அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது, சூப்பரான ஸ்மெல் அடிக்குது. இந்த ஈஸியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களோட கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.